போலீஸ்காரனுக்கும் அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கேஸ் அவன் கூடவே நின்று அவன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேஸுக்கும் ஏதோ தொடர்பாகி உள்ள இடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் திருப்திக்காக அந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ண கிட்ட போராடுவான். போராடுவான். சால்வ் பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை, பண்ணலன்னு வச்சுக்கோ அந்த கேஸ் அவனை நிம்மதியாவே வாழ விடாது. நானா கேட்டேன் அந்த எஸ்பிட்ட, நீயா தானே கூப்பிட்டு பாவம்ல அந்த பொண்ணு வெலோனி, அவ நல்லவளா கெட்டவளா, அவ சாவுக்கு அவ தான் காரணமா இல்ல அந்த அப்பாவி பொண்ணு வேற எவனா கொண்டுட்டாங்களா? எதையுமே தெரிஞ்சுக்காம அவன் மேல தப்பு சொல்லி கேச முடியும்னா நான் எப்படி முடிப்பேன்? ஒத்துக்க மாட்டேன்றான்ல. இதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீ என்னடா போலீஸ் கேக்குறான்ல. அவ என்னமோ செத்து போயிட்டா, இருந்தாலும் அவளை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு உள்ள ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. இவன் ஒருத்தன் கேட்கான், இவன் ஒருத்தன் கேட்கான். நான் என்ன பண்ணது? அந்த கொலவன தாயில அவனை சங்க நெட் ஒவ்வொருத்தனுங்க ஒண்ணு சொல்றானுங்க. எவன் சொன்னால் நம்பிடுறதா? ஒரு பொண்ணியா இளம் மனசு இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவ எதுக்கு கோபப்படுவா எதுக்கு சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. அவ அம்மைக்கு தெரியல, கூட படிச்ச ஃப்ரெண்டுகளுக்கு தெரியல, சொந்தக்காரங்களுக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு தெரியல. யார கேட்டா தெரியும்? இந்த கதையா கடைசியில் எப்படியா தெரிஞ்சுக்கலான்றதுக்கு. செத்த அப்புறம் என்ன அப்படி கிறுக்காக்குறான்னா ஒரு பாயிண்ட் அவ நல்லவ இல்ல, ஒரு பாயிண்ட் இந்த புயலுவ சொல்ற மாதிரி அவர் கூதார தெரிஞ்சிடட்டும். நான் ஏன் குடிக்க போறேன்? இதுல கொடுமை என்னன்னா அலெக்ஸ், அவளை கொன்னது யாருன்ற மர்மத்தை தெரிஞ்சுக்கிறத விட அவ மனசுக்குள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி உள்ள ஒருத்தன் கொன்னு கொலையா இருக்கிறான்டா. முடியல.